கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு. தோற்கிற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரியும். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஊழல் முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. குடும்ப ஆட்சி பாத்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு. தோற்கிற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரியும். பெரும்பாலும் ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன சொல்றாருன்னா, தமிழக வெற்றிகளை என்னை கூட்டணிக்கு அழைச்சாங்க, நான் மறுத்துட்டேன் அப்படின்னு பேசியிருந்தாரு கூட்டத்துல. அந்த மாதிரி எதுவும் அழைப்பு அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான அழைப்பும் நாங்களாம் நடக்கல. எந்த கட்சியோட கூட்டணி நடக்கல. கூட்டணி குறித்து தலைவர் தான் முடிவு பண்ணார். மாற்றுன்னு சொல்றீங்க, திமுக அதிமுக ரெண்டு கட்சியோட தான் கூட்டணி இருக்கு. எல்லா கட்சியும் கூப்பிடுறாங்க. மாற்றுன்னு சொல்லி வந்தாலும் கூட வருது யாருமே விருப்பப்படுத்தையோ அப்படின்ற மாதிரி சொல்றேன். மக்கள் பாருங்க, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு போயிட்டு தான் இருக்கேன். 90% மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு இருக்கும். கட்சிக்காரங்க அவங்க இப்படிதான் இருப்பாங்க, கட்சி கூட சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் பொதுமக்கள் 50 வருடங்களுக்கு மேலாக 2 கட்சிகளுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டு ஒரு மாற்றம் வராதான் இயங்கிக் கொண்டுதான் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை இப்ப இளைஞர்கள் இந்த அளவுக்கு, இதற்கு முன்னாடி இளைஞர்கள் அரசியல்ல தூரத்துல தான் பார்த்திருக்காங்க. அரசியல்ல இன்வால்வ் பண்றதுலயே ஒரு விருப்பம் இல்லாம தான் இருக்காங்க. முதல் முறையாக இளைஞர்கள் இந்த அளவுக்கு அரசியலுக்கு ஆர்வம் கொண்டு வரணும்னா ஒரே நம்பிக்கை தலைவர் அவர்கள் இருக்கிறார். இளைஞர் மட்டுமல்ல, பொதுமக்களும் சரி ஒரு மாற்றம் வேணும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழகத்தின் ஒரு நம்பிக்கையாக இருக்குது, எதிர்பார்ப்பாக இருக்குது. 75 ஆண்டு கால திமுக, நீங்க ஒரு 50 ஆண்டு கால அதிமுக, 2 பேரும் நடுவுல நீங்க எப்படி இந்த தேர்தல் களத்தை கூட்டணி குறித்து சொல்லுங்க. திமுக கூட்டணி பேச்சுவார்த்தைக்குழு 22 தானே ஆரம்பிப்பான்னு சொன்னாங்க. திடீர்னு ஒரு தேமுதிக எப்படி உள்ள வந்தது? கண்டிப்பாக இது திமுகவின் பயத்தை தான் காட்டும். தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய ஒரு ஆதரவு, மக்கள் செல்வாக்கை பொறுத்துட்டு கொள்ள முடியாம பயந்து திடீர்னு அவங்க அறிவிச்ச தேதிக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி போய் கையில கால விழுந்து கூட்டு வந்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தோக்கிற கட்சியோடு சேர்ந்து அவங்களும் தோக்க போறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.